Hi friends, welcome to Impact IAS Academy. ஜென்ரல் தமிழ் டெய்லி குவிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதில் பார்ட் 2 ஓகேங்களா, இரண்டாம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 15 கேள்விகளை நம்ம பார்க்கலாம். சார் இந்த கேள்விகள் ரொம்ப சிம்பிளாக இருக்கே, ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸாக இருக்குது, ஆல்ரெடி தெரிஞ்ச கொஷின்ஸாக இருக்குன்னு தோணும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படி ரேண்டமாக வந்து எடுக்க போகிறதில்ல. மேலே டாப்பிக்லேருந்து முக்கியமான தலைப்புலேருந்து எல்லா தலைப்பும் நம்ம கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பகுதி 2ல் வரக்கூடிய முதல் கேள்வி, சேர மன்னர்களின் தலைநகராக விளங்கியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வஞ்சி. எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க, நிறைய எக்ஸாம்ஸில் சேரர்களின் துறைமுகமாக விளங்கியது எதுன்னு கேட்டிருக்காங்க. முசிறின்னு சொல்லக்கூடிய பகுதி. ஓகேலா. அடுத்து சேரர்களின் மாலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பனம்பூ மாலை. ஓகேலா, இதெல்லாம் மேட்சில் கூட கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, சேரர்களின் கொடி மற்றும் குலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேரர்களுடைய கொடியில் பார்த்தீங்கன்னா வில் அம்பு, பவ் அண்ட் ஆரோன்னு சொல்லக்கூடியது இருந்தது. அக்னி குலத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து சேரர்களை குறிக்கும் வேறு பெயர்கள் என்ன, இது கூட நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. உதியன், பொறையன், வானவன், குட்டுவன், குடநாடன், பூழியன், கோதை, மலையமான், வானவரம்பன், வில்லவன், கேரளன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேராஸை குடிக்கக்கூடிய சில சர்நேம்ஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சோலாஸ். சோழர்களின் தலைநகரம் மற்றும் துறைமுகம் எது இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. சோழர்களின் தலைநகரம் உறையூர். ஆக்சுவலி சோலாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 கேபிட்டல் வந்திருக்கும். சரிங்களா? ஆரம்ப காலகட்டத்தில் இந்த உறையூர் இருந்தது. உறையூருக்கு அப்புறம் தஞ்சாவூராக மாறிச்சு. ஓகேங்களா? தஞ்சாவூர் இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம், முதலாம் ராஜேந்திரன் இருக்கார் இல்லையா, அவருடைய காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தை அறிவிச்சிருப்பாங்க. அப்போ 3 கேபிட்டல் இருந்திருக்கும். அடுத்து பாருங்க, காவிரி பூம்பட்டினம், அது வந்து முக்கியமான ஒரு துறைமுகமாக இருந்தது. அடுத்து சோழர்களின் பூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அத்திப்பூ. அத்திப்பூ அங்கே பனம்பூ போல இங்கே அத்திப்பூ. சோழர்களின் கொடியில் என்ன இருந்தது, புலிக்கொடி பொறித்தவர்கள் சோழர்கள். அடுத்து பாருங்க, சோழர்களின் குலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோழர்களின் குலம் என்ன, சூரிய குலம். ஓகேங்களா? அங்கே நம்ம அக்னி குலம் பார்த்தோம் இல்லைங்களா, அப்போ இங்கே சூரிய குலம். சோழர்களை குறிக்கும் வேறு பெயர்கள் என்ன, சென்னி, பலவன், கிள்ளி, செம்பியன், புனல்நாடன், கோழிவேந்தன், நேரியன், அபயன், இது எல்லாமே சோழர்களை குறிக்கக்கூடிய சர்நேம்ஸ். பாண்டியர்களின் தலைநகரம் மற்றும் துறைமுகம் எது, மதுரை. ஓகேங்களா? பாண்டியர்ஸ்க்கு வந்து ஒரே கேபிட்டல் தான் எப்பவுமே, மதுரை. கொற்கை துறைமுகம் இருந்தது. பாண்டியர்களின் மாலை, கொடி, குளம், அந்த 3 கேட்டிருக்காங்க. வேப்பம்பூ மாலை, முதலாவது வேப்பம்பூ மாலை. மீன் கொடி பொறித்தவர்கள் பாண்டியர்கள். சந்திரகுலம் என்று அவர்கள் போற்றப்படுவார்கள். அப்போ அவங்களுக்கு இருந்த சர்நேம்ஸ் என்னென்ன இருந்தது பாருங்க. மாறன், செலியன், வழுதி, மீனவன், தென்னவன், பஞ்சவன், கௌரியன், தமிழ்நாடன், கைதவன், பொதிய பொற்பன், வையத்துறைவன், குமரி சேர்ப்பன், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பாண்டியர்ஸை குறிக்கக்கூடிய வேறு சில பெயர்களாக அறிவிக்கப்படுது. சரிங்களா? சரி, அப்போ இதே போல இன்னொரு டாப்பிக்கில் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வேறு எதனா டாபிக் தேவைப்படுதுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.